ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வெண்டைக்காவை சாப் பண்ணி ஆயிலில் வதக்கி வச்சுருக்கேன். 3 வெங்காயம், தாளிக்க கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுக்கு முக்கியமானது ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது என்னன்னு சொல்கிறேன். 4 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டு கொடுக்க போகுது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஆனியனும் கருவேப்பிலையும் போட்டலாம். இது பிங்க் கலரில் வர வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டு மசாலா அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணியாச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் கொஞ்சம் நான் தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். நான் இதை மூடி போட்டு கொஞ்சம் கொதிக்க விடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வெண்டைக்காவை போட்டுக்கலாம். இப்போ தண்ணியை கொஞ்சம் ட்ரையாக ஆக்கணும். நான் மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சிடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், செம்மையாக இருக்குது. இது நல்லா கிரேவியாக இருக்குது பாருங்கள். ஜூஸியாக செம்மையாக இருக்குல்ல. எனக்கு ஜூஸியாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஃபைனலி ஓவர் நம்ம வெண்டைக்காய் கிரேவி. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். பாய்.